இந்த குட்டி வீடியோல கோந்து லட்டு எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம். 100 கிராம் அசார்டட் நட்ஸ், 300 கிராம் வெல்லம், 5 ஏலக்காய் பொடி பண்ணிக்கோங்க, 2 டேபிள் ஸ்பூன் பாப்பி சீட்ஸ் அதாவது கசகசா, ஒரு கை நிறைய மக்கானா, 350 கிராம் கோதுமை மாவு, கோந்து 100 கிராம்ஸ் அதாவது பாதாம் பிசின் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கிராசரி ஷாப்ல இது வாங்கலாம். 50 கிராம் டெசிகேட்டட் கோகோனட் அதாவது ட்ரை கோகோனட். நட்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா பாதாம், பிஸ்தா, கேஷ்யூ நட்ஸ் இதெல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம். ஒரு பேன்ல கொஞ்சமா நெய் விட்டு 100 கிராம் கோந்தை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு வரணும். நல்லா சாப் பண்ண பிஸ்தாவையும் கொஞ்சமா நெய் விட்டு அதையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜார்ல போட்டு 1-2 அரைச்ச பாதாம் பவுடரையும் அதோட சேர்த்துக்கலாம். மிக்ஸில போட்டாலும் போடலாம், இல்லைன்னா சாப் பண்ணாலுமே ஓகே தான். இது எல்லாத்தையுமே ஒரு பிளேட்ல தனியா வச்சுக்கோங்க. அதே பேன்லயே மக்கானா ஒரு ஹேண்ட்ஃபுல் எடுத்து அதையும் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். 2-3 டேபிள் ஸ்பூன் நெய்யை விட்டுட்டு கோதுமை மாவையும் நல்லா அது வாசனை போற வரைக்கும் நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க. ஒரு பாத்திரத்துல 300 கிராம் வெள்ளத்தை போட்டு கொஞ்சமா தண்ணி ஊத்தி அது நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறம் பிசுபிசுப்பு தன்மை வந்த உடனே வடிகட்டிட்டு எல்லா பொருட்களுமே அரைச்சு உருண்டை பிடிச்ச கோந்து லட்டு ரெடி.